ரொம்ப காலத்துக்கு முன்னாலே கிடைச்சிட்டாலும் கூட அந்த சூப்பர் ஸ்டார் என்கிற அந்த பட்டத்துடைய உச்சத்தில் அவர் வந்து சேர்ந்த காலகட்டத்தில் இவர் அவருடைய இயக்குனராக வந்தார். ரஜினிகாந்துடைய கெரியர்ல அந்த கெரியர் கிராஃப்ல 3 மிக முக்கியமான படங்களை கொடுத்த இயக்குனர் இவர். லெட்ஸ் வெல்கம் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். வெல்கம் சார். ரஜினிகாந்த் என்பவர் உங்களுக்கு யார்? என் அண்ணா. உங்கள் அண்ணன். ஓகே. ஆக்சுவலா இந்த சூப்பர் ஸ்டார் நான் முதல்ல அந்த லீடு கொடுக்குறப்ப கூட சொன்னேன், சூப்பர் ஸ்டார் என்கிற அந்தஸ்து அவருக்கு ஏற்கனவே கிடைச்சிட்டாலும் கூட ஒரு சிக்னேச்சராக அதை உருவாக்குனது உங்களுடைய அண்ணாமலை படம் தான். இன்னைக்கும் அதை தான் ஃபாலோ பண்றாங்க. அந்த அந்த மியூசிக் அதை உருவாக்குனது சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உருவாக்கல, ஆல்ரெடி இருந்தது. இல்ல அந்த அந்த எம்ப்ளம் நான் கொண்டு வந்து இன்னை வரைக்கும் எல்லாருடைய மனதிலும் இருப்பதும் இன்னைக்கும் நாங்க பார்த்துட்டு இருக்கதும் அந்த சிக்னேச்சர் தான். இப்போ நீங்க சொன்ன அந்த சிக்னேச்சரை இங்க பார்க்கலாம். ஓகே. இப்போ தியேட்டர்ல இருந்திருக்கணும். பறக்கும் அப்படியே. ஓ காட், ஓ காட். ஓகே, எப்படி அந்த ஐடியா வந்தது? நான் இப்போ எல்லா மேடையில் போனீங்களால சூப்பர் ஸ்டார் பேர் சொன்னாலே எல்லாரும் கிளாப் அடிப்பாங்க. அது வந்து பை நாட் யூஸ் இட் ஆன் ஸ்கிரீன். ஓகே. அவர் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் லக்கிலி பாலச்சந்தர் சார் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர், அவர்கிட்ட சொல்லணும்னா அவர் சுரேஷ் சொல்றது கரெக்ட் தானேப்பா, உன் பேர்லேயே இருக்குடாது. இல்லை எனக்கு வேண்டாம் சார், நான் சூப்பர் ஸ்டார்லாம் ஐ டோன்ட் வாண்ட் த டேக். அது பாட்டுக்கு நான் நம்மளே குளோரிஃபை பண்ணிக்கூடாது. நீ பண்ணலடா, நாங்க பண்றோம். ஸோ பாலச்சந்தர் சொன்னதுனால உடனே ஒத்துக்கிட்டேன். ஸோ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட கேரியரில் அவர் படங்களில் இந்த லோகோ சூப்பர் ஸ்டார்னு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் உங்களுக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சார்பாக ஒரு சின்ன வரவேற்பு. சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்தாச்சு.